ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிக்கன் 65. இன்றைக்கி அந்த சண்டே சமையலில் சிக்கன் 65 பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை ப்ராப்பராக ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஓல்டு இருந்துச்சுனாலும் கடிக்க கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா லெமன் சேர்த்துக்கோங்க, புளிஞ்சி சேர்த்துக்கோங்க. சீடு இருக்கக்கூடாது. தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கணும். அது உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது அரிசி மாவும் சேர்த்துக்கணும். இது கொஞ்சமாக சேர்த்தா போதும். சிக்கன் 65 மசாலா கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த 65க்கான தன்மை வரும். அப்புறமா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு போட மறந்துடாதீங்க, அப்புறம் சப்புன்னு ஆகிடும். இப்போ நல்லா கலந்துப்போம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லாவே கலந்துக்கோங்க. பீட்டர் இருந்தாலும் பண்ணிக்கலாம். எங்கள் கிட்டே பீட்டர் இல்லைங்கிறதுனால தான் பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி இல்லாமல் சிக்கனை உள்ளே போட்டுடணும். தண்ணி கொஞ்சம் இருந்தாலுமே கூட சிக்கன் 65 அதே மாதிரி தான் இருக்கும். பொரிச்சாலும் கூட நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம். நல்லாவே இருக்குது. சிக்கன் 65 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் பொரிச்சிடாதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணணும். திறந்து பார்ப்போம். 1 மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம். கொஞ்சம் நேரம் இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கனால ஒரு 30 மினிட்ஸ் இது நம்ம ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக காயணும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனை எடுத்து போடணும். ஒரே ஷிஃப்ட்டில் எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. ஒரு ஃபுல்லாக கிரேவி மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லாவே பொரியுது. இவ்வளோ நம்ம போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அவ்வளோ நேரம் கூட நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் ரெட் கலரில் வந்துட்டாலே நீங்கள் எடுத்துடணும். கிண்டி விட மறந்துடாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட்ருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ எடுத்து இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரி, இது நல்லாவே ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இது எடுத்து வச்சிட்டோம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ டேஸ்டிங் பார்த்துடலாம். டேஸ்டியாக இருக்குது. சுடுது. நல்லா பிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. டேஸ்டியாக இருக்குது. பாய்.